Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஒருமித்து வாய் திறந்து நல்ல வாய் திறந்து அவரை துதிங்க. ஹalleluya 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 உற்சாகமாய் ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர், அதிசயமானவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவர் நம்முடைய தேவன், உயர்ந்தவர், உன்னதர், அடைக்கலமானவர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், அதிசயமானவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர் நம்முடைய தேவன், ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya. அக்னிமயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்னிமயமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே, துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோனே துதிக்கு பாத்திரரே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. நீர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர், அதிசயங்களை காணப்படுகிற தேவன், அற்புதர், அபிஷேக நாதனவர். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அப்பா பிதாவே அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya. நம்மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். ஹalleluya ஹalleluya. இரக்கம் நிறைந்தவர். ஹalleluya. தேவாதி தேவனே நீர் இரக்கமுள்ள தேவனவர். ஹalleluya. நம்முடைய தேவன் இரக்கம் நிறைந்தவர். ஹalleluya. கிருபை நிறைந்தவர், பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. இரக்கமுள்ள தேவாதி தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே, எங்கள் மீது இரக்கமாயிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கர்த்தத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவனவர். ஹalleluya. அதிசயமானவர் நம்முடைய தேவன், அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், கர்த்தத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர், கர்த்தரேங்கிற நாமமுடைய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டியரே ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நம்முடைய தேவன், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர், தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆதி மந்தவுமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்.
துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே ஹalleluya எங்களை கண்ணில் மணி போல் பாதுகாக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டியரே ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் 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 ஹalleluya கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்க பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதர் உன்னதர் நம்முடைய தேவன் உன்னதர் உயர்ந்தவர் அடைக்கலமானவர் நம்முடைய அடைக்கலமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya எங்கள் அடைக்கலமே ஹalleluya ஹalleluya உறுதியான அடித்தளமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே ஹalleluya ஹalleluya நீர் இரக்கம் நிறைந்தவர் கிருபை நிறைந்தவர் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாக்கு மாறாத தேவன் நேற்று பின்னே மீண்டும் ஒருபோதும் மாறாதவர் அவர் ஹalleluya மாறாத தேவனே என்றும் இருக்கிறவராக இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அடைக்கலமான தேவாதி தேவனே கோட்டையே எங்கள் கேடகமே ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் 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 மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya யெகோவா ஈரே ஹalleluya எங்களுக்கு சுகம் தருகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 இம்மட்டுமாய் நடத்துகிற தேவன் இனிமேலும் நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எபனேசரே ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே ஹalleluya 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 ஆதி ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஹalleluya அபிஷேக நாதனவர் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் அதிசயமானவர் ஹalleluya ஆச்சரியமானவர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் 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 ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வார்த்தையின் வடிவமே ஹalleluya வார்த்தைகளை அனுப்பி எங்களை விடுவிக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் கோட்டையே எங்கள் கேடகமே ஹalleluya மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கு பாத்திரரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya சர்வ வல்லவர் அவர் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே மகத்துவம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் அடைக்கலமான தேவாதி தேவனே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர அப்பா பிதாவே நரக்கி புத்திர சிவகாரத்தை தந்தாரே ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகன் நமக்காக அல்லவோ ரத்தம் சிந்தினார் ஹalleluya நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டவரை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினீரே எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya ஹalleluya உங்கள் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினீரே ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் மீது அளவற்றவை அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கிருபை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஹalleluya ஹalleluya
இயேசுவே Hallelujah, ஸ்தோத்திர ஸ்தோத்திர hallelujah, ஸ்தோத்திரம் hallelujah, ஆண்டவரே ஹalleluya hallelujah. நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் வல்லவர் மகத்துவமானவர் ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 Hallelujah, ஸ்தோத்திர ஸ்தோத்திர hallelujah, ஸ்தோத்திரம் hallelujah, ஆண்டவரே hallelujah, ஹalleluya hallelujah. ஹalleluya அற்புதர் நன்றி அற்புதர் ஹalleluya கர்த்தாவே, ஆராதிக்கிற ஸ்தோத்திரம், தேவன் ஸ்தோத்திரம், அற்புதர் ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர துதிக்கிறோம், ஸ்தோத்திர துதிக்கிறோம், ஸ்தோத்திர துதிக்கிறோம், அபிஷேக துதிக்கிறோம், நாதனே துதிக்கிறோம், ஹalleluya துதிக்கிறோம், துதிக்கிறோம். அபிஷேகத்தால் எங்கள் தேவனுடைய குடும்பங்களை நிறைங்கி நாமத்தினாலே கொண்டிருக்கிறவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஹalleluya துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஸ்தோத்திர நல்லவர், ஸ்தோத்திர அவருடைய கிருபை கிருபை நிறைந்தவரே என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் சகலமும் கர்த்தர் ஹalleluya நல்லவர், அவருடைய ஹalleluya கிருபை என்றும் ஸ்தோத்திர உள்ளது. ஸ்தோத்திர துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluah, சமாதானம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், மகத்துவம் ஸ்தோத்திரம், நிறைந்தவரே ஸ்தோத்திரம், மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya Hallelujah, ஆண்டவரே hallelujah, ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் hallelujah, துதிகளில் hallelujah. வாசமாய் இருக்கிறவரே நன்றி மே செலுத்துகிறேன், நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya செலுத்துகிறேன், நன்றி பரிசுத்தர் செலுத்துகிறேன், பரிசுத்தர் துதிக்கிறேன், துதிக்கிறேன், சர்வ துதிக்கிறேன், லோகத்துக்கு துதிக்கிறேன். எஜமானனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், ஹalleluya பரிசுத்தர், ஹalleluya பரிசுத்தர், ஹalleluya பரிசுத்தர். ஹalleluya இயேசுவே உமக்கு ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya சமாதான பிரபுவே மே Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் hallelujah, நம்முடைய hallelujah. தேவன் நன்றி சமாதான பிரபு ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே, சமாதானத்தை உண்டு நன்றி. பண்ணும்படியாக அப்பா, எங்களை பேர் சொல்லி ஹalleluya அழைத்த கல்வாரியில் தேவனே வெற்றி உமக்கு சிறந்த தேவனை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya மகிமை ஆண்டவரே என் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஸ்தோத்திரம், எங்கள் இயேசுவே கர்த்தாவே. மை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு ஆவியாய் ஸ்தோத்திரம், தேவனே மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் இப்போது எங்கள் ஆண்டவரே. மத்தியில் ஆவியாக Hallelujah, அசைவாடி கொண்டிருக்கிற hallelujah, தேவாதி தேவனே மை hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் hallelujah. ஹalleluya ஹalleluya Hallelujah. ஜலத்தின் நன்றி மேல் ஆண்டவரே, அசைவாடிய நன்றி தேவன் இப்போ ஆண்டவரே. தம் மத்தியில் துதிக்கிறேன், அசைவாடி துதிக்கிறேன், கொண்டிருக்கிற துதிக்கிறேன், கிருபைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிப்பா துதிக்கிறேன். ஹalleluya பரிசுத்தர், ஹalleluya பரிசுத்தர், ஸ்தோத்திர பரிசுத்தர், ஸ்தோத்திர பரிசுத்தர், ஸ்தோத்திரம் பரிசுத்தர். ஆண்டவரே ஹalleluya தேவாதி ஹalleluya தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அதிசயமானவரே மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஆண்டவரே. உம்மை ஆராதனைக்குரியவரே துதிக்கிறேன், அவர் துதிக்கிறேன், துதிக்கிறேன், அதிசயமானவர் நம்முடைய துதிக்கிறேன், தேவன் துதிக்கிறேன், துதிக்கிறேன், அதிசயமானவர் துதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya அவருடைய அற்புதமான Hallelujah, கரங்களுக்காக hallelujah, ஸ்தோத்திரம் அவருடைய hallelujah, கிருபைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய hallelujah, மகத்துவத்திற்காக hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா தேவாதி உமக்கு தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமது ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் மகத்துவத்திற்காக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஹalleluya Hallelujah, ஹalleluya ஹalleluya hallelujah, ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சிருஷ்டி கர்த்தாவே மே ஆமென் சப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்தோத்திரம், தேவன் சிருஷ்டி ஸ்தோத்திரம், கர்த்தரவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya அப்பா, சர்வ லோகத்துக்கு விசாரிக்கப்பட்ட எஜமானனவர் இருக்கிறவரே, ஹalleluya சர்வ துதிகள் என்று சிருஷ்டிகரே மே சொன்னது இதோ இந்த ஸ்தோத்திரிக்கிறோம் வேலையில நீ பரிசுத்தர் துதிக்கிற பரிசுத்தர் இயேசுவே சேனைகளின் உமக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் ஆண்டவரே, ஹalleluya துதிகள் ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர உன்னதத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏறெடுத்தாலுமே மகிழ்ச்சி கிடைக்கும். ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya எங்கள் வாய்களை ஆராதிக்கிறவரே மே திறந்தறிந்து துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம் என் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஹalleluya வாயிலை ஹalleluya விரிவாக்கி புகழ்ச்சிக்குரியவரே மே ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய துதிகள் மட்டும் புகழ்ச்சிக்குரிய எப்பொழுதும் தேவன் அவர் ஆண்டவரே பரிசுத்தர் வழக்கத்தர பரிசுத்தர் பிள்ளைகளாக கேருபீன்கள் ஆண்டவரே, இந்த சேராபீன்கள் ஆராதிக்க குடும்பத்துல இருந்து பரிசுத்தரை எங்கள் பெயர் ஸ்தோத்திரிக்கிறோம் வெளிப்பட்டு ஹalleluya எனக்கு ஹalleluya நன்றி ஆண்டவரே. அப்பா, மாட்சிமை நிறைந்தவரே எனக்கு மே விரோதமாக ஸ்தோத்திரிக்கிறோம் எழுதுகிற மகத்துவம் எல்லா நிறைந்தவரே மே ஆண்டவரே இயேசுவின் ஸ்தோத்திரிக்கிறோம் நாமத்துல ஹalleluya மறக்காம ஹalleluya போகணும் அப்பா. ஹalleluya ஹalleluya தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எழுதுகிற ஸ்தோத்திர எல்லா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பிக் பரிசுத்தங்களும் கொண்டிருக்கிறவரே பொறாமைகளும் அக்னியாகி இறங்கி தெய்வத்தோமே கொண்டிருக்கிறவரே மே கட்டுகளும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏவுகளும் விடுதலை நாயகனே கர்த்தனாகிய ஸ்தோத்திரம் எங்கள் இயேசு விடுதலை கிறிஸ்துவின் தருகிறவரே மே நாமத்துல ஸ்தோத்திரிக்கிறோம் நிர்மூலமாக்கி ஹalleluya போடுவதாக ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. அப்பா, உன்னத ஹalleluya தேவன் ஆண்டவரே, ஹalleluya மகத்துவம் இரக்கத்தை மாட்சிமை மாணவரே மே வாக்குத்தத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆண்டவரே. அப்பா, ஹalleluya அந்த ஸ்தோத்திர குறைகள் ஸ்தோத்திர எல்லாம் எங்கள் நிறைவாக்கப்பட்டதாக புகழ்ச்சிக்குரியவரே மே தேவனாகிய ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர் ஹalleluya நீங்க ஹalleluya அதிசயங்களை அற்புதர் அதிசயங்களை அற்புதர் அற்புதர் மகத்துவம் அதிசயங்களை நிறைந்தவர் அபிஷேக நாதனவர் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மே சமாதானத்திலே ஸ்தோத்திரிக்கிறோம் கட்டுவது ஹalleluya ஹalleluya எப்போதும் வாழ்ந்த அபிஷேகத்தால் நெருக்கத்தோடு நிரப்பிக் இருக்கிற கொண்டிருக்கிறவரே மே எங்கள் வாழ்க்கை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் ஹalleluya கட்டும் பரிசுத்தர் மலைகளாக பரிசுத்தர் சர்வ மாற்றுவதற்காக லோகத்தை உமக்கு எஜமானனே ஸ்தோத்திரம், பரிசுத்தர் ஸ்தோத்திரம், பரிசுத்தர் எங்களை ஸ்தோத்திரம், பரிசுத்த ஸ்தோத்திரம். பாதையில் அப்பா, நடத்துகிறவரே உம்மை மே சேர்த்துக் ஸ்தோத்திரிக்கிறோம் கொடுப்போம். நித்திய ஜீவ வேண்டுதலுக்கு நீ பாதையில் நம்மை அதிகமாக நடத்துகிறவரே எங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தருகிறீர் என் ஹalleluya தேவனே. உமக்கு நித்திய ஜீவனே ஸ்தோத்திரம், மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திர செலுத்துகிறேன், ஸ்தோத்திர நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே செலுத்துகிறேன், நன்றி ஹalleluya செலுத்துகிறேன், அபிஷேக நாதனே மே துதிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறேன், துதிக்கிறேன். அபிஷேகத்தால் நிரப்பிக் அப்பா, கொண்டிருக்கிறவர் உமக்கு ஹalleluya ஸ்தோத்திரம், சர்வ ஸ்தோத்திரம், வல்லவர் சர்வ ஸ்தோத்திரம், வல்லவர் ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம். சர்வ ஹalleluya வல்லமையுள்ள அவரால் என் ஆகாத தேவனே, காரியம் உமக்கு ஒன்றுமில்லை ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தமுள்ள என் ஆண்டவரே தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மால் எல்லாம் நீதிபதி என் ஆகும் ஆண்டவரே தேவனே, மே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் உத்தமமுள்ள என் ஹalleluya தேவனே, உமக்கு ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர எங்கள் ஸ்தோத்திரம். புகழ்ச்சிக்குரியவரே மே Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் hallelujah, ஹalleluya மகத்துவம் hallelujah, நிறைந்தவரே மாட்சிமை hallelujah, நிறைந்தவரே ஸ்தோத்திர hallelujah. ஸ்தோத்திர அப்பா, ஸ்தோத்திர உமக்கு சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம், சர்வ சிருஷ்டிக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எஜமானனே ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர எங்கள் Hallelujah, அக்கினியே hallelujah, ஹalleluya ஸ்தோத்திர hallelujah, ஸ்தோத்திரம் ஆண்டவரே hallelujah, ஹalleluya hallelujah, ஹalleluya hallelujah. நன்றி அதிசயமானவர் நம்முடைய ஆண்டவரே, தேவன் நன்றி இயேசுப்பா. உம்மை அதிசயமானவர் துதிக்கிறேன், ஹalleluya துதிக்கிறேன், ஹalleluya துதிக்கிறேன், ஹalleluya துதிக்கிறேன். ஹalleluya துதிக்கிறேன், ஹalleluya சர்வ துதிக்கிறேன், வல்லவரே துதிக்கிறேன், மே துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறேன், சர்வ துதிக்கிறேன் சிருஷ்டிக்கும் ஆண்டவரே. எஜமானனே மே Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் hallelujah, பரிசுத்தர் பரிசுத்தர் hallelujah, சர்வ hallelujah. லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் பரிசுத்த, ஹalleluya பரிசுத்த, ஹalleluya பரிசுத்த, மகத்துவம் பரிசுத்த, நிறைந்தவரே நீர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்த மாட்சிமை சுவாமி. நிறைந்தவரே நீர் உங்களை பரிசுத்தர் நேசிக்கிற இயேசு ஹalleluya கிறிஸ்துவே ஹalleluya எங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயமானவரே மே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சாப்பிடும் கடவுளே, ஆச்சரியமானவரே
மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினி மயமானவரே நீர் பரிசுத்தர். ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகன் அவர், கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். ஹalleluya ஹalleluya. யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள்
துதிகளில் வாசமாய் இருக்கிற இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தமான தேவனவர் ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இனிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகன் நம்முடைய குடும்பங்களில் விடுதலை தருகிற தேவனவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே பரிசுத்தர் பரிசுத்தர். அக்கினிமயமானவரே பரிசுத்தர். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவன் ஹalleluya ஹalleluya. நேற்று மீண்டும் ஏற்றம் மாறாத தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், பொய்யிறையாத தேவன், உண்மையுள்ள தேவன், நம்முடைய தேவன் உண்மையான தேவன் ஹalleluya. நித்திய ஜீவன், அவர் ஜீவனுள்ள தேசத்தில் நடக்கப்படுகிற தேவாதி தேவன், நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடக்கப்படுகிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya. நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நமக்காக அல்லவோ நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தாரே ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தாரே ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே தேரிகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனே ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவன் பாதையில் நம்மை நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர் அவர் ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் ஏற்றமானவர், சர்வ லோகாதிபதி ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர், பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்னிமயமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர், சர்வ வல்லவர் ஹalleluya 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 ஹalleluya. அவரே வழி, அவரே சத்தியம் சத்தியம், அவரே ஜீவன், நம்முடைய ஜீவனுள்ள தேவனவர், நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனவர் ஹalleluya. ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகன் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டாரே ஹalleluya ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya. உம்முடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல நேசரே ஹalleluya. அவர் நல்ல நேசர் ஹalleluya. நல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya ஹalleluya. சிங்க குட்டிகளோ பற்றி இருக்கும், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறவர், துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே நீர் நல்லவர் நல்லவர் வல்லவர் ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிங்காரத்தை நமக்கு தந்தாரே நம்முடைய ரட்சகர் ஹalleluya ஹalleluya. நம்முடைய நல்ல மேய்ப்பரவர், நல்ல மேய்ப்பரவர் ஹalleluya ஹalleluya. முள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி செல்கிற தேவாதி தேவன் அவர் ஜீவ நதி ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை ஜீவ ஊற்று, வற்றாத ஜீவ ஊற்றவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். நம் குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே அவர் ஒளிக்குள் வாசம் பண்ணுகிறவர், ஒளியான தேவன் நம் குடும்பங்களில் ஒளியாக வீற்றிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா அந்தகார இருளை நீக்கி ஒளியாக இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். அவரே ஒளி ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே வழி ஹalleluya. அவரே சத்தியம், அவரே ஜீவன் ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை ஜீவன், நம்முடைய ஜீவன் அவர் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நம்முடைய ஆராதனைக்குரியவர், நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர் ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya. சர்வ சிருஷ்டிகர்த்தர் அவர் ஹalleluya ஹalleluya. சிருஷ்டிகர்த்தாவே யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. யெகோவா தேசியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவர் ஹalleluya. அவர் மாறாத தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறாரே ஹalleluya ஹalleluya. நம்மை சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே, நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக நம்மை மீட்டுக் கொண்டாரே. கண்மலையான தேவன் அவர் ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம்,
ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் மூலை கல்லே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் பரிசுத்த ஹalleluya. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த வாசு தலத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்கிற தேவாதி தேவன் அவர் கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். மாம்சமான யாவற்றுக்கும் கர்த்தராகிய தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. மாம்சமான தேவன் யாவற்றுக்கும் கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிரந்தரமானவரே, எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே. ஹalleluya ஹalleluya. அவரே கேடகம், அவரே வழி. ஹalleluya. அவரே நம்முடைய வாழ்க்கையின் கோட்டை. ஹalleluya. பிரதிகளின் மறையில் வைத்து பாதுகாக்கிற தேவாதி தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya. நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாக்கிறாரே. தினம் தினம் நம்ம மேல் நினைவாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும், நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும், நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். பசை மொழிகள் ஆயிரம் சொன்னாலும், மாய உலகம் நம்மை அழைத்தாலும், பசை மொழிகள் ஆயிரம் சொன்னாலும், மாய உலகம் நம்மை அழைத்தாலும், கிறிஸ்து நம்மோடு நடப்பதா வெள்ளனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்து நம்மோடு நடப்பதா வெள்ளனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதா கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். ஆராதிப்போம், பணிவிடை செய்து ஆராதிப்போம்.
இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கருத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருந்து ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியரையும் ஏத்தியனையும் பெரிசியரையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். இந்த அதிகாரத்தில் தேவன் சொல்லும் போது மோசேயோடு சொல்கிறார், நீ விடியற்காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறிவா. எதற்காக? மீண்டும் நீ 2 கற்பலகைகளை நீ அதே போல தேவன் கொடுத்தது போல உள்ள 2 கற்பலகைகளை இழைத்து கொண்டு நீ அங்கே சீனாய் மலையின் மேல் ஏறிவா. விடியற்காலத்தில் ஆயத்தமாகி நீ அங்கே இது. அப்ப தேவன் பாருங்கள், அங்கே அந்த விடியற்காலையில் நீ ஏறிவா என்றுதான் சொல்கிறார். அப்ப அந்த விடியற்காலை அதிகாலை நேரம் தேடுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். அந்த அதிகாலை நேரம் நாம் தேவனை தேட வேண்டும். அதை நாம் பழக்கமாக வாழ்க்கையில் வைத்துக் கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் தேவனுக்குள் வரும்போது அப்படின்னா, நான் அப்போது ஆலயத்துக்கு கடந்து வரவில்லை. நான் ஊழியத்துக்காக என்னை ஊழிய அழைப்பென்று தெரிந்ததும் ஊழியத்திற்காக நான் அர்ப்பணித்து நின்ற காலகட்டத்தில் எனக்குள்ளே ஒரு யோசனை தோன்றியது. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அப்ப தெரியும். அதுக்கு அல்லாத வேத வசனங்கள் எதுவுமே தெரியாது. எனக்கு ஒருவர் சொல்லியிருந்தாங்க, ஒரு தெரிஞ்ச ஒரு அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று வேதத்துல சொல்லி இருக்கு. அதனால நம்ம அதிகாலையில் எழும்பி நாம தேடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது மகாபெரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
அப்படின்னு எனக்கு ஒரு டைம் ஏதோ பேச்சுவாக்குல பேசும்போது அவங்க என்னுடைய ரிலேஷன் தான். அப்ப அவங்க எனக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனா மத்தபடி வேதத்துல உள்ள எந்த வார்த்தைகளும் எனக்கு தெரியாது. அப்ப நான் எப்பவோ ஒரு டைம் சொன்னாங்க. ஆனா நான் இந்த ஊழியத்துக்கு நான் என்னை அர்ப்பணித்த போது எனக்குள்ளே ஒன்று தோன்றியது. நான் பிற மதத்துல இருக்கும்போது அதிகாலை 4 மணிக்கே எழும்பி நாங்கள் அந்த தெய்வங்களை தொழுது கொண்டதுண்டு. அப்ப எனக்குள்ளே தோன்றுச்சு, ஏன் நாம அப்போது 4 மணிக்கே எழும்பி நாம அந்த தெய்வங்களை தொழுது கொண்டோம். ஆனால் இப்போது நாம் ஏன் இயேசுவை அந்த விடியற்காலை 3 மணிக்கே எழும்பி நாம் ஏன் தேடக்கூடாது? அந்த அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதிகாலை 4 மணிக்கு மற்றவர்கள் எழும்புவதற்கு முன்பாக நான் 3 மணிக்கே நான் தேவனிடத்தில் சென்று நான் தேவனை தொழுது கொள்ளலாம் அல்லவா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றியது. அப்ப நான் அந்த தெய்வங்களை 4 மணிக்கு தேடுகிறேன், ஆனால் நான் ஏன் எங்க தெய்வத்தை 3 மணிக்கே தேடலாம் அல்லவா அப்படி என்று. அப்ப நான் 3 to 5 மணி நேரம் தான் என்னுடைய பிரேயர் லைஃபாக இருந்தது. நான் இதற்காகவே வாஞ்சியோடு வைராக்கியமாக நான் அதை அப்போது தொழுது கொள்வேன். எனக்கு மத்தபடி தெரியாது. ஒரு ஸ்தோத்திர பலிகள் மட்டும்தான் நான் ஏறெடுப்பேன், வேற எந்த ஒன்றும் தெரியாது. அந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்பேன். என்ன விண்ணப்பம் பண்ணணும்னு தெரியாது, என்ன வேண்டும் என்று கேட்க தெரியாது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவுமே. அதாவது நான் எப்பவுமே அதை தான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறேன். நீங்க அது வேணும் இது வேணும்னு கேட்க தேவையில்லை. ஆனா நான் தெரியாமலே நான் கேட்கல. என்னன்னா சும்மா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொண்டுதான் இருப்பேன். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம நினைப்பதற்கு முன்பாகவே தேவனுக்கு நம்முடைய தேவை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நான் இதை அறியாமலே நான் தேவனே என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திர பலிகள் மட்டும்தான் ஏறெடுத்துக் கொண்டே இருப்பேன். அந்த 3 to 5 தினமும் அதை நான் ஏறெடுத்துக் கொண்டிருந்தேன் அந்த காலகட்டம். இப்போது நான் இரவு நேரங்களில் அதிகமாக ஜெபிக்கிறேன். அதனால 3 to 5 எனக்கு அந்த இது சொல்ல முடியாது. நான் எப்படி வாய்ப்பு இருக்குதோ அப்படியாக நான் அதிகமாய் ஜெபத்தில் தான் கடந்து செல்கிறேன். அப்ப அந்த 3 to 5 தான் நான் அதிகமா தேவனோடு நெருங்கினது. இப்போ நெருங்கிதான் நான் இருக்கிறேன் பிரேயர்ல. ஏன்னா 12 o'clock பிரேயர் பண்ணுவேன், 1 o'clock பிரேயர் பண்ணுவேன், நைட்டு அன்டைம்ல மிட் நைட் பிரேயர் இப்படியாக நான் பண்ணுகிறேன். ஆனால் அப்போது நான் அந்த ஆரம்ப கட்டத்துல உள்ளதுதான் சொல்கிறேன். 3 to 5 நான் பண்ணும்போது அதிகமா நான் தேவனை கண்டடைந்தேன். அந்த வசனம் அப்படி உண்மை என்பதை நான் இப்போது சொல்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்பது அந்த வேத வார்த்தை 100க்கு 100 உண்மை. நான் அவரை அதிகமாய் தரிசனம் பார்ப்பேன். அவர் என்னோடு பேசுகிறது தெளிவாக கேட்கும். அடுத்து என்னுடைய முன்னான காரியத்தை குறித்து அவர் எனக்கு நிறைய சொல்லுவார். அந்த காலகட்டத்துல இத்தனைக்கும் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. ரட்சிப்பையே பெற்றுக்கொள்ளாமலே அவர் அந்த பிரேயர்ல நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன். அப்ப நாம ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்றால், அப்பா மகளே என்கிற உறவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், இனி எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்வோம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்ப ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத நாய் அந்த 3 to 5 நான் அதிக காரியங்களை தேவனிடமிருந்து கண்டடைந்திருக்கிறேன். ஆகையால் அதனால்தான் மோசையோடு தேவன் சொல்கிறார், நீ விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி அங்கே என் சமூகத்தில் வந்து நில்லு. சமூகம் என்றால் தேவன் அங்கே வருகிற இடம், அந்த தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம், தேவன் அங்கே உலாவுகிற இடம். அப்போது மோசே விடியற்காலையில் அங்கே என்ன சொல்றார், உன்னோடி வேற யாரும் வரக்கூடாது, அங்கே எந்த ஒரு ஆடு மாடுகள் கூட அங்கே உலாவக்கூடாது, மலையை சுற்றிலும் நீ மட்டும்தான் ஏறி வர வேண்டும். அதே போல நான் எப்படி கொடுத்தனோ அப்படிப்பட்ட ஒரு கற்பலகையை நீ கொண்டு வா, 2 கற்பலகைகளை எடுத்து கொண்டு வா. அது அங்கே நான் மேகத்தில் இறங்கி உன் அருகே வந்து நிற்பேன் என்று சொல்கிறார். அதே போல அவர் சொல்படி எல்லா 2 கற்பலைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே அங்கே கடந்து செல்கிறார். அங்கே அவர் வந்ததும் இவர் நின்றதும் இவர் அந்த சமூகத்துல போய் காத்திருக்கிறார். தேவன் அந்த வருகிற இடத்தில் உலாவுகிற இடத்தில் காத்திருக்கிறார். பாருங்கள், காத்திருப்பது தேவன். நாம எப்போதுமே தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். அப்போது இவர் அங்கே காத்திருக்கிறார். தேவன் அங்கே மேகத்தில் இறங்கி இறங்கி கர்த்தருடைய நாமத்தை கூறுகிறார். அப்போதான் மோசைக்கு தெரியும், நான் கர்த்தர் என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் நான் எப்படிப்பட்டவர், கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று அவர் சொல்கிறார். பாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவராம், கர்த்தர் இரக்கம் நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், நீடிய சாந்தமுடையவர். இப்ப நம்ம தெரியாம சில குற்றமுறைகள் நம்ம கிட்ட இருந்தாலும் நாம என்ன பண்ணும்போது, தேவனோடு போய் முறையிடும் போது, நம்ம தெரிஞ்ச துணிகரமாய் செய்கிற பாவங்களுக்கு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். தெரியாம நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் போடுவோம்.
அந்த நேரங்களில் அவர் நம் மீது என்ன பண்ணுவோம், நாம தேவனே நான் தெரியாமல் பண்ணினேன் என்று நாம சொல்லும் போது அவர் என்ன பண்ணுகிறார், இரக்கமுடையவராக இருக்கிறார். அவர் நீந்திய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கமுடையவராக இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை மீறுதலை பாவத்தை மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றவானாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவராக இருக்கிறார். சில குடும்பங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம், அவங்க முன்னோர்கள் செய்த பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறைகள் அவங்க சந்ததியால் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே போல உடனே இப்படி தேவன் நான் கர்த்தர் என்று தேவன் சொல்லி கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உடைய தேவன் நான் என்று சத்தியமுள்ள தேவன் என்று சொன்னதும் மோசே என்ன பண்ணுகிறார், உடனே தலையை புரிந்து பணிந்து கொள்கிறார். பாருங்கள் அந்த தாழ்மை. மோசையிடம் எல்லா நேரங்களிலும் நாம் பார்க்கும் போது அதிகமாய் தாழ்மை உள்ளவராக மோசே இருந்தார். அதனால்தான் தேவன் மோசையோடு அதிகமாய் நேருக்கு நேர் பேசினார். அப்ப நம்மோடு தேவன் நேருக்கு நேர் பேச வேண்டும் என்றால் நாம என்ன பண்ண வேண்டும், தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவன். அந்த எண்ணம் நமக்குள்ள வரும்போது அவர் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறவராக இருப்பார். மோசையோடு பேசின தேவன் நம்மோடு பேச மாட்டாரா? பேசுவார். மோசையோடு மட்டும்தான் பேசுவாரா? இல்லையே, எல்லாரோடும் பேசுகிற தேவன். அது எப்படி பேசுகிறார் என்றால் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய செயல்பாடுகளை நிமித்தம் தான் அவர் நம்மோடு நெருங்குவார். நாம் எந்த அளவுக்கு அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஐயோ அவர் தேவன், அவர் நம்முடைய தேவன், நம்மை படைத்தவர், நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் என்கிற எண்ணம் நமக்குள் இருந்து அவர் முன்பாக நம்ம தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அப்படியாக மீண்டும் மோசே சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் எழுந்தள்ள வேண்டும் என்று கேட்கிறார். நேற்றுக்கு அவர் என்ன சொன்னார், உங்கள் நடுவில் நான் வரமாட்டேன். பாருங்க, இன்னைக்கு அவர் அதை தான் மீண்டும் வந்து கேட்கிறார். தேவன் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் நான் இனி வரமாட்டேன், உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்றுதான் சொல்கிறார். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் இவர்கள் ஏதாவது பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், அவர்களை நிர்மூலமாக்கி விடுவேன், அதனால் வரமாட்டேன் என்று. இப்போது மீண்டும் மோசே அப்போது சஞ்சலப்படுகிறார், திகைக்கிறார். அதனால பல கேள்விகளை கேட்டார். நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். அவர் மீண்டும் இன்னைக்கு கேட்கிறார், ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் எழுந்தள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று உமக்கு தெரியும். எனினும் இவர்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நீர் மன்னித்தள்ள வேண்டும் என்று அங்கே அவர் மீண்டும் அந்த ஜனத்துக்காக மீண்டும் அவர் முறையிடுகிறார். பாருங்கள், அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப அவர் மீண்டும் என்ன பண்ணுகிறார், இரக்கம் கொள்ளுகிறார். அந்த ஜனத்தின் மீது இரக்கம் கொள்ளுகிறார். இவ்வளவு இதை பண்ணியும் அவர் மீண்டும் இரக்கம் கொண்டு அவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை மீது நான் ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அதுக்கு இதுக்கு முன்பும் செய்தார். செங்கடலை பிளந்து எல்லா தண்ணீர் கேட்ட போது, சாப்பாடு கேட்ட போது மன்னாவால் காடைகள் இறைச்சி இப்படியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். எனினும் அவர் சொல்கிறார், நான் இப்போது மீண்டும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த ஜனங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமாயிருக்கும். பாருங்கள், தேவன் சொல்கிறார் மோசையோடு, நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் அதிபயங்கரமாயிருக்கு. அது எதனால் வந்தது, அவருடைய தாழ்மை. தேவனுக்கு முன்பாக அவர் பணிந்து கொள்கிற விதம். அதனால் அவர் அதை செய்கிறார். இன்னும் நான் உனக்கு கட்டளை இடுகிறதை கைக்குள் என்ன செய்ய வேண்டும் மீண்டும் அவர் சொல்கிறார். எமோரியரையும் கானானியரையும் எபூசியரையும் ஏத்தியரையும் பெர்சியரையும் இவர்களை எல்லாம் அந்த தேசத்தை விட்டு, கானான் தேசத்தை விட்டு நான் துரத்தி விடுவேன். அடுத்ததாக என்ன சொல்றார், அங்கே நீங்கள் கானான் தேசத்தில் செல்லும் போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க பிற இடத்திலேயே கடந்து செல்கிறீர்கள், பிற தெய்வங்களை தேடின இடத்தில் தான் நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். ஆகையால் என்ன பண்ண வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அங்கே உள்ள சிலைகளை நீங்கள் வழிபடக்கூடாது, பலிபீடங்களை இடித்து தள்ள வேண்டும். அதே போல் அங்கே என்ன வேண்டும், எச்சரிக்கையா இருக்க இல்லை என்றால் உங்களுக்கு என்ன வரும், கண்ணி உங்கள் நடுவில் கண்ணியா இருக்கும். அது உன் கண்ணியா இருக்கு. நாம அப்ப எதை செய்யக்கூடாது, அங்கே போய் செய்யக்கூடாது. எதை செய்யக்கூடாது, அங்கே உள்ள விக்கிரகங்களை தொழுது கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் அது கண்ணியாக வரும். அடுத்ததாக என்ன சொல்கிறார், நான் எரிச்சல் உள்ள தேவன், கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அப்ப தேவன் எரிச்சல் உள்ளவர். ஆகையால் என்ன பண்ணக்கூடாது, அந்நிய தேவர்களை பணிந்து கொள்ளக்கூடாது. அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படி அடுத்ததாக அங்குள்ள பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. ஏனெனில் பெண்களையோ இங்கே இருந்து பெண்களை கொடுத்து அங்கே இருந்து அப்படி மாத்தி மாத்தி திருமணம் பண்ணும் போது அடுத்ததாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள்,
அவர்களோடு அங்கே சேர்ந்து அவர்கள் தெய்வங்களுக்கு அங்கே சோரமாக்கத்துக்கு உட்பட்டு போவார்கள். ஆகையினால் தான் தேவன் சொல்றார், குடித்து வெறித்து அப்படி அதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. தேவனுடைய ராட்சியம் என்பது குடிப்பும் புசிப்பும் அல்ல. அப்ப அவர்கள் குடித்து புசித்து வெறி கொண்டு துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக கடந்து செல்லும் போது தேவனுக்கு அது மகா கோபத்தை பருத்தும். அதனால் தேவன் நிர்மூலமாக்கி விடுவார் அந்த ஜனத்தை. அதனால் தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய அந்த ஜனத்தோடு கலந்து கொள்ளாமல் குடித்து வெறித்து புசித்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு உட்படாமல் பரிசுத்த மார்க்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய தயவும் கிருபையும் மகா மகிமை எல்லாம் அங்கே இந்த ஜனத்தோடு இருக்கும். அது அல்ல, இல்லை என்றால் அது கண்ணியாக மாறிவிடும். கண்ணி என்றால் அங்கே அவர்கள் அதே இப்ப எந்த ஒரு மனுஷனும் குடித்து புசித்து வெறி கொண்டு வாழும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதன் நிமித்தம் பாவ சாபங்களுக்கு உட்படுகிறார்கள். இதன் நிமித்தம் குடும்பங்கள் என்ன ஆகிறது? மகா துன்பத்துக்கு உட்படுகிறது. ஆகையினால் தான் தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை கடந்து செல்லாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழும்போது நமக்கு சாபமும் வராது, பாவமும் வராது. நாம சந்தோஷமாக நாமும் வாழலாம். நம்முடைய சந்ததி முக்கியம். நாம நம்முடைய விட்டு செல்கிற சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும். அப்ப நம் நிமித்தம் நம்முடைய சந்ததிகள் பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஆகையினால் தான் தேவன் சொல்கிறார், அந்த ஜனத்தோடு நீங்கள் சேர்ந்து உங்கள் சந்ததிகளுக்கு பாவ சாபங்களை வருத்தி வைக்காதீர்கள். நீங்கள் சோரம் போனவர்களாக மாறிவிடாதீர்கள். அதனால் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய வழிகளில் கடந்து செல்ல வேண்டும் என்று அங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதித்தது இந்த ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். நாம் காலையில் இந்த நேரம் நாம் தேவனுக்கு எப்படியாக தேவனோடு நாம் வாழ்ந்தோம். அவர் மகா இரக்கமும் கிருபையும் மகா தயமும் உடைய தேவன், சத்திய தேவன். அப்படிப்பட்ட தேவனோடு நாம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாக நாம் ஒப்புரவாகி எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படியாக நம்ம தாழ்மை, மனத்தாழ்மை, எல்லா நேரத்திலும் நாம் மேட்டுமை உடையவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. நாம் தாழ்மை உடையவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம கேட்கிறதே உடனே இல்லை என்றாலும் நம்ம எந்தெந்த நேரத்தில் நமக்கு செய்ய வேண்டுமோ அதை அவர் கரெக்டாக செய்து தருவார். ஆகையினால் நாம் எப்போதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருந்தோமா என்று நம்மை சோதித்து பார்ப்போமாக. இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நாமே செய்திருப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது ரத்தம், ஆண்டவரே உம்முடைய ஜீவ ரத்தம் ஒவ்வொருவர் மீது ஊட்டப்படுவதாக. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. குடும்பங்கள் மீது ஊட்டப்படுவதாக. குடும்பங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடும்பங்கள் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். இப்போதும் தேவிகளுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதிலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் அவர்களுக்கு ஏற்றவர்களை நீ ஆயத்த பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளை மாய வழிகளில் செல்லாதவாறு வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழி நடத்துங்க. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போது ஆண்டவரே படித்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த லீவு நாட்களை நல்லபடியாக அவர்கள் பயன்படுத்த நீர் அவர்களுக்கு ஞானத்தை ஆலோசனையை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் அதிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. அவர்களுக்குள் ஒரு பூர்ண மனமாற்றத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களின் குடும்பங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வர உதவி பண்ணுங்க. அதே போல பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரிவினை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிரிவினையிலிருந்து அவர்களை நீக்கி போடுவீராக. அவர்கள் ஒன்றுமித்து வாழும்படியாக ஒரு அன்பின் ஐக்கிய வாழ்க்கை வாழும்படியாக அவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு நீர் கிரியை செய்வீராக. ஒரு கரத்தை நீட்டுவீராக. ஒரு அன்பின் ஐக்கியத்தை ஓட்டுவீராக. ஜபாவியால் நிரப்புவீராக. குடும்பமாய் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் வல்லமை ரட்சிப்பை குடும்பங்களிலும் தேசங்களிலும் வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணலாம். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ள இடங்கள் ஆண்டவரே இப்போது ஜெபிக்கிற இடங்கள் கை வைத்து ஜெபிக்கிற இடங்கள் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. விளைவீனத்தில் பூர்ணப்படுத்துகிறது ஆண்டவரே இப்போது ஒவ்வொரு விலப்படுத்தும் சமாதானத்தோடு நடத்துவீராக. உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆசீர்வதிங்க. பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர்கள் இடையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போடுவீராக. ஒரு அன்பின் ஐக்கிய குடும்பங்களில் வெளிப்படுவதாக. மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. வருஷத்தை உங்களுடைய நன்மைகளால் முடிசூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருக்கட்டும். வழி நடத்தும் ஆசீர்வாத இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.